ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. ஹாய், வெல்கம் டு ஆர்ஜே ரியாலிட்டி. என்னடா இதெல்லாம் எதுக்குடா இப்போ காட்டுறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன். அதாவது நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து பல மூவிஸை இந்த தெலுங்கன்ஸ் ரீமேக் அப்படின்ற பேர்ல செஞ்சு வச்சிருக்கிற அக்கப்பொருள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம தளபதியோட என்னென்ன மூவிஸ் எல்லாம் இவங்க ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? சலோ தேகேகா, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 1997ல விக்ரமன் டைரக்ஷன்ல தளபதி விஜய், சங்கீதா, அஞ்சு அரவிந்த் அண்ட் நாகேஷ் நடிச்சு வெளிவந்த படம் தான் பூவே உனக்காக. இந்த படம் 270 நாட்கள் வரை தியேட்டர்ல ரன்னிங் ஆச்சான். இந்த படம் தான் நம்ம தளபதியோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கி விட்ட படம் அப்படின்னு தான் சொல்லணும். லவ் ஃபெயிலியர் ஆன எத்தனையோ பேர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா? இருக்காங்க. ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்களான்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எங்க லவ் ஃபெயிலியரை வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சம் தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மனசுல இந்த பழைய காதல் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் நெக்ஸ்ட் இயர், அதாவது 1997ல தெலுங்குல சுபாகாங்ஷலு அப்படின்ற பேர்ல ஹீரோவா நம்ம ஜெகபதி பாபு நடிச்சிருப்பாரு. இவரை நீங்க ரீசெண்டா வந்த ஒரு சில தமிழ் படங்கள்ல சம்பந்தமே இல்லாத ஒரு வில்லன் கேரக்டரா வந்து போனதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் அஞ்சு அரவிந்த் நடித்த கேரக்டரில் மந்திராவும், சங்கீதாவோட கேரக்டரில் ரவாலியும் అండ్ నాగేష్ అదే క్యారెక్టరాவும் ఇదిలేం నడిచిరుపారు. లవ్ లో ఫెయిల్ అయ్యి వేరే పెళ్లి చేసుకున్న వాళ్ళందరినీ సంతోషంగా ఉన్నామని గుండెల మీద చేతులేసుకుని చెప్పనండి, చెప్పలేరు. ఎందుకంటే 100 ఏళ్లు గడిచిన ఆ గత ప్రేమ తాలూకు జ్ఞాపకాలు మనసులో ముళ్ళులా గుచ్చుతూనే ఉంటాయి. 1997ல ஆர்பி சௌத்ரி ப்ரொடக்ஷன்ல விஜய் அண்ட் சிவலட்சுமி நடிச்சு வெளிவந்த படம் தான் லவ் டுடே. இது சுமார் 100 டேஸ் வரையும் ஓடி கல்ல கட்டிச்சு. இதே படத்தை தான் அதே ஆர்பி சௌத்ரி ப்ரொடக்ஷன்ல 1998ல சுஸ்வாகதம் அப்படின்ற பேர்ல பவன் கல்யாண் அண்ட் தேவயானி நடிச்சிருப்பாங்க. லவ் டுடே மூவில ஏன் பெண் என்று பிறந்தாய் அப்படின்ற பாட்டு எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டா இருக்கும். ஆனா இதையே தெலுங்குல எப்படி சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத இப்ப பாருங்க. ఏ స్వప్నలోకాల సౌందర్య రాశి నా ముందుకొచ్చింది కన్నిందు புரிஞ்சதா? ఏ స్వప్నలోకాల సౌందర్య రాశి నా ముందుకొచ్చింది శ్రీ శ్రీనివాస శ్రీ వెంకటేశ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா அப்படின்ற சாமி பாடத்தான் ஆட்டையப்படி இப்படி கோதறி வச்சிருக்கானுங்க. சரி, அதை விடுங்க. ஹீரோட அழகான அந்த டான்ஸ் ஸ்டெப்பை கொஞ்சம் பார்க்கலாமா? விஜய் அண்ட் கௌசல்யா நடிப்பில் வெளிவந்த படம் தான் பிரியமுடன். இதுல நம்ம தளபதி வில்லத்தனம் கலந்த கேரக்டரா நடிச்சிருப்பாரு. இதை பார்த்த தெலுங்கன்ஸ் கொஞ்சம் டிங்கரிங்கெல்லாம் பண்ணி 2000ஆம் ஆண்டு பிரேமிச்ச மனசு அப்படின்னு எடுத்தாங்க. அடப்பாவீங்களா, கடைசியில் பிரியாத வர வேண்டும் மூவியோட மியூசிக்கை சுட்டுட்டீங்களேடா. பிரியமுட மூவியில் கடைசியில் ஹீரோ இறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இது தெலுங்கு சினிமாவில். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில் ஒன்றா சேர்ந்துடுவாங்க. அட, இதை தெலுங்குல மட்டும் ரீமேக் பண்ணலைங்க. 2002ஆம் ஆண்டு கன்னடத்தில் நடா அப்படின்னும், ஹிந்தியில் 2013ஆம் ஆண்டு தீவானா மெயின் தீவானா அப்படின்னும், சிங்களத்தில் 2019ஆம் ஆண்டு ரஷ் அப்படின்ற பேரில் இந்த பிரியமுடன் படத்தை ரீமேக்காக பண்ணி தள்ளிட்டாங்க. அடுத்து துலாமணம் துள்ளும் 1999ல ரிலீஸ் ஆச்சு. இது தளபதியோட ஃபேன்ஸோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவிஸில் ஒன்று. அதில் வர சாங்ஸ் எல்லாமே செம்ம ஹிட் ஆச்சு. அப்படிப்பட்ட இந்த படத்தை 2000ஆம் ஆண்டு நுவ்வு வசந்தவாணி அப்படின்ற பேரில் நாகார்ஜுனா ஹீரோவாகவும் நடிகை சிம்ரன் ஹீரோயினாவும் இதில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அங்கேயும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. துல்லாத மனமும் துள்ளும் படத்தோட கிளைமேக்ஸ் எல்லார் மனசையும் கலங்கடிச்சிரும். அப்படிப்பட்ட கிளைமேக்ஸை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு நீங்களே பாருங்க. హృదయాలు ఒడి చేర్చి ఓదార్చే చిరుగాలి మమ్మల్ని జత చేసే
జంటెనవు కావాలి నచియా எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன்ல 2000ஆம் ஆண்டு விஜய் அண்ட் ஜோதிகா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச படம் தான் குஷி. இதே தெலுங்குல அதே டைட்டில்லையே எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன்ல பிரேம்ஜி ஹீரோவா நடிக்க இவரே இவர் மாதிரி ஹேண்ட்ஸமா ஃபேஸ் கட் வச்சுக்கிறவர் தான் நம்ம பவன் கல்யாண். அண்ட் இவர் கூடவே ஹீரோயினா நம்ம பூமிக்காவும் நடிச்சிருப்பாங்க. தமிழ்ல எல்லா சீன்ஸுமே எத்தனை தடவை பார்த்தாலும் செம்மையா இருக்கும். ஆனா இத தெலுங்குல என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு நீங்களே அந்த கொடுமையை பாருங்க. அம்மா 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 ஆமா மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அடடா சூப்பர்ல. சரி அடுத்த கொடுமையை பார்க்கலாமா? படத்தை பவன் கல்யாண் காரு எடுத்துக்க, சாங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் என்டிஆர் காரு எடுத்துட்டாப்பி. ఒక కొంట పిల్లనే చూసా సెంటిమీటర్ నవ్వమని అడిగా తను నవ్వితే 100 మంది చచ్చిపోయారు. எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம திருப்பாச்சி மூவியை கூட நம்ம பவன் கல்யாண் விட்டு வைக்கலங்க. தமிழ்லயே இந்த படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இதையே அண்ணாவரம் அப்படின்ற பேர்ல தெலுங்குல எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மீண்டும் விஜய் அண்ட் ஜோதிகா பேர்ல திருமலை மூவி 2003ஆம் ஆண்டு வெளியாச்சு. இதை தெலுங்கன்ஸ் இதையும் நாங்க தாண்டா செய்வோம் அப்படின்னு சொல்லி 2004ஆம் ஆண்டு கௌரி அப்படின்ற பேர்ல எடுத்தாங்க. இந்த விக்கு வச்ச அங்கிள் தான் இந்த படத்தோட ஹீரோ. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. விஜய் அண்ட் அசின் நடிச்ச சிவகாசிய கூட தெலுங்குல விஜயதசமி என்ற பேர்ல ரீமேக்கா பண்ணி பாடா படுத்தி வச்சிருக்கானுங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன விஜயோட கத்தி படத்தை கூட மெகாஸ்டார் சிரஞ்சீவி நடிப்புல கைதி நம்பர் 150ன்னு ரீமேக் பண்ணாங்க. இதாச்சும் பாக்குற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏதோ இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ மாட்டான் வாழ. யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஓகே காய்ஸ், இன்னைக்குரிய வீடியோ இதோட ஓவர். அது வரைக்கும் தேங்க்ஸ். லவ் யூ forever.